ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய். அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 300வது சிறப்பு பதிவு ருத்ராட்ச சுயம்பு லிங்கம் பாலசிவன் தினசரி வருகை மகாபலேஸ்வரராக மகாகாலர் சிவன் மகாராஷ்டிரா என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் அவருடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இது குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். நாம் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் மகாராஷ்டிராவில் பூனேயிலிருந்து 120 கிலோமீட்டர், மும்பையிலிருந்து 231 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4721 அடி உயரத்தில் கற்பனை கெட்டாத இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ள மகாபலேஸ்வரர் கோவில், கிருஷ்ணா நதியின் மூலம் அமைந்துள்ள பஞ்சகங்கா கோவில், உலகிலேயே ருத்ராட்சம் கல் லிங்கமாக சுயம்பாக தோன்றி 5000 ஆண்டுகளாக வழிபடப்பட்டு வரும் புராதன மகாபலேஸ்வர் புராணத்தையும், சிவன் இன்றும் பாலசிவனாக 5 வயது குழந்தையாக அங்கு படுக்க வரும் அற்புத உண்மை நிகழ்வினையும் தற்சமயம் காண இருக்கிறோம். மகாபலேஸ்வர் மலைப்பகுதி என்று அழைக்கப்படும் இந்த மேற்கு மலை தொடர்ச்சியின் சஹ்யாத்ரி மலைப்பிரிவின் அடர்காடுகளில் ரம்யமான சூழலில் ஆசிரமங்கள் அமைத்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த புனிதமான சுயம்பு ருத்ராட்ச லிங்கத்தை ரிஷிகளும் முனிவர்களும் வழிபட்டு புனித யாகங்கள் ஹோமங்கள் செய்து வந்தனர். அப்போது அதிபலன் மகாபலன் என்ற பெயர் கொண்ட 2 அசுரர்கள் அவர்கள் யாகங்களை பெரும் பாறாங்கற்கள் கொண்டு வீசி தடுத்தும், மரங்களை பிடுங்கி ஆசிரமங்களை துவம்சம் செய்தும் அட்டூழியங்கள் செய்து வந்தனர். ஒரு கட்டத்தில் பொறுக்க இயலாத முனிவர்கள் பிரம்மாவை வேண்டி இதற்கு ஒரு வழி செய்யுமாறு கேட்க, அதற்கு அவர், பலம் பொருந்திய இந்த 2 அசுரர்களை வதம் செய்ய மகாவிஷ்ணு ஆதிசிவனே பொருத்தமானவர்கள். நான் அவர்களை இவ்விடம் வரவழைக்க பஞ்ச நதிகளை இணைத்து புனித யாகம் ஒன்று நடத்துகிறேன். அதன் மூலம் இருவரும் பிரயட்சமாகி தீய அசுரர்களை சம்ஹாரம் செய்வர் என்று கூறினார். பிரம்மாவின் அழைப்புக்கேற்ப மகாவிஷ்ணுவின் பாதத்தில் ஓடிக்கொண்டிருந்த புனித கங்கையின் ஒரு பகுதியான கிருஷ்ணா நதி, கொய்னா நதி, வெண்ணா நதி, சாவித்ரி நதி, காயத்ரி நதி என 5 நதிகளின் தேவியர் அங்கு தோன்றினார்கள். பின்னர் இந்த 5 புனித நதிகளின் சங்கமிக்கும் இடத்தில் பிரம்மா யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய துவங்கினார். அப்போது அவர் மனைவியாகிய சரஸ்வதி அன்னை வர தாமதித்ததால் பிரம்மா சாவித்ரி தேவியை தன் மனைவி ஸ்தானத்தில் வைத்து யாகத்தை துவங்கினார். இது கண்டு கோபமுற்ற சரஸ்வதி தேவி நதி வெள்ளமாக பாய்ந்து யாகத்தை தடை செய்ய முற்பட விஷ்ணு பகவான் தோன்றி தன் சக்கரத்தால் ஆற்றின் சுழற்சியை தடுத்து நிறுத்தினார். அதன் பின் யாகம் சுபமாக முடிந்த பின் வீரமாக போரிட்ட அதிபலனை மகாவிஷ்ணு தன் சக்கரத்தாலும், ஆதிசிவன் மகாபலனை தன் திரிசூலத்தாலும் வதம் செய்ய முனிவர்கள் அங்கு எழுந்தருளிய மும்மூர்த்திகளையும் துதித்து போற்றி வணங்கினர். பிற்காலத்தில் இந்த 5 புனித நதிகள் இணையுமிடத்தில் பஞ்சகங்கா கோவில் கட்டப்பட்டு அவற்றின் மூல நீரானது தற்சமயம் கோமுகி வழியாக பாயும் வண்ணம் அமைக்க பெற்றது. அங்கு திரிசூலத்துடன் கூடிய சிவலிங்கம் மூலவராக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். விஷ்ணு எழுந்தருளிய தலமும் ஆதலால் கருட பகவான் சிலையும் அங்கு உண்டு. இந்த திரிமூர்த்திகள் தவ உருவம் அபூர்வமானது. நான் அங்கு சென்ற ஆண்டு ஜூலை மாதம் செல்கையில் வாங்கியது.
இதில் உள்ள 6 திருக்கரங்களில் பிரம்மாவின் ஜபமாலை மற்றும் கமண்டலம், மகாவிஷ்ணுவின் சங்கு சக்கரம் மற்றும் ஆதிசிவனின் உடுக்கை மற்றும் திரிசூலத்தை காணலாம். முப்பெரும் கடவுளரின் இணைந்த சக்தி சொரூபமாக மடியில் அமர்ந்த பாலசிவன் ஞானத்தின் கடவுள் ஆவார். அவர் இந்த திருத்தலத்திற்கு வந்த கதை சுவாரஸ்யமானது. ஒருமுறை ஒரு வயதான முனிவர் ருத்ரமூர்த்தியின் சின்னமான புனித ருத்ராட்ச சுயம்புலிங்கத்தை வணங்க வருகையில் அவர் முன்னர் 5 அல்லது 6 வயது மதிக்கத்தக்க பாலகன் ஒருவன் நிற்பதை கண்டார். அந்த சிறுவனின் கண்கள் நிலவொளி போல் குளிர்ச்சியாக இருந்தது. கையில் சிறுதடியும் மான் தோலால் நெய்த ஆடையும் அணிந்திருந்த அவன் லிங்கத்தின் அருகில் சென்று அதை தொட்டான். அவன் அருகில் செல்லும் முன் புகை மூட்டமாகி மறைந்து விட்டான். அப்போது அது ஒரு சிறிய கோவிலாக இருந்தது. மறுநாள் காலையில் பூட்டப்பட்ட அதை திறந்த அந்த முனிவருக்கு வியப்புறும் வண்ணம் அங்கே ஒரு வரையப்பட்டது போன்ற குழந்தை தூங்கும் சித்திரம் தரையில் கிடந்தது. அது முந்தைய தினம் அவர் பார்த்த அதே குழந்தை வடிவமே. பூட்டப்பட்ட அந்த கோவிலுக்குள் யாரும் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. அந்த படமோ தினமும் சிறு சிறு மாறுதல்களை காட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது வேறு திசை நோக்கி இருக்கும், மறுநாள் சற்றே இடம் மாறி இருக்கும். அந்த சிறுவனே அதை மாற்றி மாற்றி காண்பிப்பது போல் இருக்க, ஒரு நாள் அந்த முனிவரே கைகூப்பியபடி கேட்டார், இங்கு தினசரி வருகை தரும் சிறுவனே, நீ யார்? இங்கே வருகிறார் என்று. அப்போது ஓர் தேனினும் இனிய குரலில் அசரீரி ஒன்று கேட்டது. நான் மகாதேவராகிய சிவனே, நானே பாலசிவனாக தினசரி இங்கு வருகிறேன். இந்த மலை என்னை குழந்தையாக்கி தொட்டிலை போல தாலாட்ட வைக்கிறது. எவ்வாறு ஒரு குழந்தை தாயின் மடியில் உறங்குகிறதோ அதேபோல் நான் இங்கு இந்த இயற்கை தாயின் மடியில் உறங்கி எழுகிறேன் என்றது. அந்த வரைபடம் இன்றும் பிற்கால கோவில் நிறுவனர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதன் பின்னர் பக்தர்கள் வழிபடும் வண்ணம் சுயம்பாக நிற்கும் கற்சிலை உருவில் பாலசிவன் அங்கு தோன்றினார். அந்த சிறு கற்சிலை பாலகனுக்கு தலையில் மெல்லிய ஜடைகள் இருக்கும். பிறைச்சந்திரன் தலையில் உண்டு. கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருப்பார். 4 திருக்கரங்களுடன் காணப்படுகிறார். அந்த அற்புத பாலசிவனை, மனிதன் செதுக்காத சிலையை தரிசியுங்கள். ஒரு கரத்தில் திரிசூலம், மற்றொரு கரத்தில் டமரு என்ற உடுக்கை, 3வது கரத்தில் ஞானத்தினை குறிக்கும் தாமரை மற்றும் 4வது திருக்கரத்தில் அபயமுத்திரையுடன் அற்புதமாக காட்சி அருளுகிறார். அதன் பின்னர் ஒவ்வொரு இரவும் 12 மணிக்கு காடு நிசப்தமாகும் வேளையில் கோவில் நடைசாத்த பெற்ற பிறகு அங்கு உள்ளே ஒரு சிறு குழந்தையின் பாத சத்தம் கேட்கும். காலையில் பூசாரி கதவை திறந்தால் குழந்தை உருவம் நிற்கும் இடம் சிறிதாக மாற்றப்பட்டு இருக்கும். அருகில் வைத்த தீபம் அறவே அணையாமல் வைத்தது போலவே இருக்கும். அறையில் ஒரு சிறு வெப்பம் இருக்கும் என்று அங்குள்ள முதிய பூசாரிகள் கூறுகிறார்கள். இன்றும் அங்கு சுயம்புவாக உள்ள பாறைகளால் அமைந்த கல்படுக்கையில் சிவபெருமான் பாலசிவனாக வந்து தூங்கிச் செல்கின்றார் என்று உள்ளூர் மக்கள் என்னிடம் கூறினார்கள். இப்போது பஞ்சகங்கா கோவிலை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வோம். பிரம்மா சரியான பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 5 புனித நதிகளை இணையச் செய்தார் அல்லவா? இதில் கிருஷ்ணா நதி கங்கையின் பிரிவாக விஷ்ணு பாதத்தில் இருந்து மூலமாக வந்த புனித நதி என்று பார்த்தோம். மற்றைய புனித நதிகளில் கொய்னா நதியின் தேவியான கொய்னா தேவியானவர்கள் சிவனின் தியானத்தில் அமர்ந்த கோலத்தில் அவர் விரிசடையில் இருந்து உருவானவர்கள். அவர்கள் அமைதியும் தளராத மன உறுதியும் கொண்ட தேவி ஆவார்கள். வெண்ணா தேவியானவர்கள் இமாலயத்தின் சகசிராரா எனப்படும் கிரவுன் சக்ராவில் இருந்து தோன்றியவர்கள், புனிதமே உருவானவர்கள். பிரம்மா கடுமையான தவத்தில் இருக்கும்போது மனம் உருகி பிரார்த்திக்கையில் அவர்தம் கண்களிலிருந்து வழிந்த புனித கண்ணீரே சாவித்ரி தேவியானது. யாகத்தின் புனிதத்துவத்தில் ஜெபிக்கப்பட்ட காயத்ரி மந்திரத்தின் பலனாக காயத்ரி தேவியே புனித நதியாக அங்கு உருவெடுத்து வந்தார்கள். இவர்கள் 5 இணைந்த நதிகளின் மூலமே
இந்த பஞ்சகங்கா புனித குளத்தில் தற்சமயம் கோமுகி வழியாக பாய்கிறது. மருத்துவ குணங்கள் வாய்ந்த புனித நதி இதுவாகும். கிருஷ்ணா நதியின் மூலமே இந்த திரிசூலம் கொண்ட சிவலிங்க பாதத்திலிருந்துதான் ஆரம்பம் ஆகிறது. மகாபலேஸ்வர் என்ற ஊரின் பேரே மகாபலம் பொருந்திய அசுரனை அழித்த ஈஸ்வரன் இருக்கும் தலம் என்பதால் வந்தது. இப்போது மகாபலேஸ்வர் கோவிலின் உட்பிரகாரத்தில் ஓவியங்களாக வரையப்பெற்ற சத்ரபதி சிவாஜி அவர்கள் தனது அன்னை ஜீஜாபாய்க்கு எடைக்கு எடை துலாபாரத்தில் தங்கம், வைரம் இவை போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வைத்த காரணத்தை பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். மகாபலேஸ்வர் கோவில் ஹேமதந்த் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டது. கோவில் கருவறைக்கு மேல் உயர்ந்து நிற்கும் சிகரம் அல்லது கோபுரத்தை கொண்டுள்ளது. கருவறையில் ருத்ராட்ச லிங்கத்தை ஒட்டி சதுர மேடை உள்ளது. இந்த மேடையில் பிரம்மா சிவனை திருப்திப்படுத்த யாகங்கள் செய்ததாக நம்பப்படுகிறது. தற்சமய கோவில் 16ஆம் நூற்றாண்டில் சந்தாராவ் மோர் வம்சத்தினரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின் மராட்டிய பேரரசின் நிறுவனர் சத்ரபதி சிவாஜி மகாராஜால் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. உள்ளே கருவறையை ஒட்டி அதன் இடதுபுறத்தில் மாமன்னர் வீர சிவாஜி தன் தாயாருக்கு எடைக்கு எடை துலாபாரத்தில் தங்கம் அளிப்பதாக ஓவியம் வரையப்பட்டுள்ளது. புகைப்படம் எடுப்பது இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. 1665ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இந்த சதுர வடிவ ருத்ராட்ச மேடையில் ஸ்வர்ணதுலா நடத்த பெற்றது. ஒருமுறை வீர சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய் அவர்கள் சுகவீனமடைந்து இருந்தார். அவரை குணப்படுத்தினால் துலாதானம், எடைக்கு எடை தங்கம், வைடூரிய நவரத்னங்கள் தானம் அளிப்பதாக மகாபலேஸ்வரரை மாமன்னர் சிவாஜி வேண்ட அவ்வாறே அவர்கள் பூரண குணம் அடைந்தார்கள். ஜீஜாபாய் அவர்கள் தீவிர நாட்டுப்பற்று, தன்னலமற்ற தியாகம், பக்தி மற்றும் வீரத்தன்மைகள் கொண்ட சிறந்த பெண்மணி ஆவார். ஓவியமானது ராஜா மாதா ஜீஜாபாய் அவர்கள் ஒரு துலாபார தட்டில் அமர்ந்திருக்க, மறுதட்டில் வெள்ளி, வைடூரியங்கள், நவரத்னங்கள் இவை இருப்பதாக காட்டப்பெற்றிருக்கும். அருகில் வீரசிவாஜி பவ்யமாக நின்று கொண்டிருப்பார். மேலும் வீரர்கள், துறவிகள், பூசாரிகள், படை வீரர்கள் மற்றும் மக்கள் கூட்டத்தினை அந்த ஓவியத்தில் காணலாம். செந்தூர சுயம்பு விநாயகர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். கிருஷ்ணாபாய் தேவி கையில் கமண்டலத்துடன் கருவறையில் அருளாசி நல்குகிறார். பாலசிவன் சிற்பம், பாறை படுக்கை உட்பிரகாரத்தில் உள்ளன. வெளியே பிரதான நந்தி மிக பெரியவராக அழகுற காட்சி தருகிறார். வெளியே நிற்பவர்கள் டிவி மூலம் மூலவர் ருத்ராட்ச சுயம்புலிங்கத்தை தரிசிக்கலாம். வெளியே சிற்பங்கள், கலைப்பொருட்கள் கடை பெரியதாக உள்ளது. லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. மகாபலேஸ்வர் சிவனானவர் தன் ஞான பலத்தினால் எல்லா மாயையும் அகங்காரத்தையும் அளிக்கும் ருத்ர வடிவம் ஆனவர். ஆக உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தபசின் மையத்தை, புனித பஞ்சகங்கா பிறந்த தலத்தை, பாலசிவனின் விளையாட்டு பூமியை தரிசித்து அதன் புனித அதிர்வலைகளை, மகாருத்ரரின் ஆசிகளை பெற்று வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் ஆன்ம வளம், மனோபலம் பெற வைத்து ரட்சித்து காக்கும். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.